பெண்களமான குரலமுது வாழ்க வளர்க. தேங்க்யூ. எல்லாரையும் நீ தகரடப்பாக்குள்ள போட்ட கல்லு போட்டு குளுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. நீங்க தாங்க சொல்றீங்க. நீங்க சொன்னது பொய்யா இருந்தா கூட கிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிச்சா. எல்லாரும் வீட்டுலயும் அப்படிதான். நீ காலைல சாம்பார் வச்சுட்டேன்டி சரியா, தேங்காய் சட்னி அரைக்கல. எனக்கு தோசைக்கு நான் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி வச்சு ஸ்பெஷல் தோசைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வையங்கிறேன், அட போமா இருக்கிறத வச்சு சாப்பிடு அப்படின்ட்டு என்ன. அப்புறம் ஒரு தேங்காய் பத்தை எடுத்து சட்னி வச்சு சூப்பராக இருந்துச்சு, திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நேற்று நைட் அப்படிதான், அந்த 2 இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 4 பூண்டை உரிச்சேன், நல்லா கிண்ணத்து நல்லா தரையில் வச்சு நச்சேன். நச்சு அதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டேன். அப்படி தொட்டு சாப்பிட்டா உனக்கையா இருந்துச்சு வாய்க்கு. நைட்லாம் வயிறு லைட்டாக காந்திர மாதிரி இருந்துச்சு. பச்சை பூண்டு இல்லை, 4 பூண்டு ஹார்ட்டுக்கும் நல்லது.